ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தி அவர்களுடைய ஏற்பாட்டின்படி நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஒரே கலைபுரம். திமுக தன்னுடைய செல்போனை காணவில்லை, உயிர் பிழைத்தது போதும் என்று வெளிவந்திருக்கிறார். என்ன நடந்தது? விவரங்களை பார்க்கலாம். திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி என்று விஜய் சொன்னதற்கு மாறாக எதிர்த்தரப்புல இருந்து விமர்சனம் வந்திருக்கு. குறிப்பா அதிமுக இருந்து தாவேகா ஒன்றும் தூய சக்தி எல்லாம் கிடையாது, கலப்பட கட்சி என்று பேசியிருக்கிறார் KP முனுசாமி அவர்கள். 2021 திமுகவின் கதாநாயகனாக திகழ்ந்த தேர்தல் அறிக்கை, 2026 சூப்பர் கதாநாயகனாக திகழ கனிமொழி MP தலைமையில் குழு அமைப்பு. அந்த குழுவின் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. விவரங்களை பார்க்கலாம். ஒரு ஒளி பிறக்கும், அது நம்மை வழிநடத்தும் என்று கிறிஸ்துமஸ் விழாவில் பேசியிருக்கிறார் நடிகர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வர இருக்கக்கூடிய தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வாரா? திருப்பூர் அவிநாசியில் இந்த சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் எங்களுக்கு உணவு சமைச்சு போடக்கூடாது அப்படின்ற ஒரு வன்கொடுமை நடந்ததாக ஒரு செய்தி வர, அது திருப்பூர்ல தான், இன்னொன்னு கரூர்ல நடந்திருக்கு என்று மற்றொரு செய்தி வந்திருக்கிறது. பட்டியல் சமூக மக்கள் சமைக்க கூடாதோ? இதை பத்தி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ்.